வணக்கம், இது சமூகன் செய்திகள். தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமையகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருட்டு, ஒருவர் கைது. பெங்களூரில் வைத்து ஹார்ட் டிஸ்குகள் மீட்பு. தமிழ்நாடு மின்வாரிய துறையில் என்னதான் நடக்கிறது என்பதை பார்ப்போம். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி 2021 ஆண்டு முதல் 2023 ஆண்டு மின்சார வாரியத்திற்கு 45,800 டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் செய்யப்பட்டது. ஒவ்வொன்றுக்கும் 50% கூடுதல் விலை கொடுத்து வாங்கப்பட்டது. மின்சார வாரியத்திற்கு 397 கோடி அளவு ஊழல் ஏற்பட்டதாக புகார் எழுந்தது. 500 கிலோ வோல்டேஜ் ஆம்பியர் திறனுடைய 800 டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் செய்ய கோரப்பட்டது. டெண்டர் ஒன்றுக்கும் 2021 நவம்பர் மற்றும் 2023 திறக்கப்பட்டது. அப்போது அதில் பங்கேற்ற 26 ஒப்பந்ததாரர்களும் ஒரே மாதிரி சொல்லி வைத்தது போல் ஒரு டிரான்ஸ்பார்மர் விலை 13,72,930 ரூபாய் என விலை குறிப்பிட்டிருந்தனர். இதனால் ஒப்பந்ததாரரும் பேச்சு நடத்தி விலையை குறைத்து Welcome to Ammu Furniture, offering all kinds of wooden, steel and plastic furniture since 1983. 12,49,800 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ததாக மின்வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் மத்திய அரசால் நடத்தப்பட்டிருக்கின்ற மின்னணு சந்தை தளத்தில் ஒரு டிரான்ஸ்பார்மர் விலை 8,91,000 ரூபாய் தான் என குறிப்பிட்டிருந்தது. அப்போது ஆட்சியாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் திட்டமிட்டு சந்தை விட 50% கூடுதலாக விலை நிர்ணயம் செய்துள்ளனர். அதன் காரணமாக திமுக ஆட்சியாளர்களும் ஒப்பந்ததாரர்களும் திட்டமிட்டு ஊழல் நாடகத்தை அரங்கேற்றியுள்ளனர் என அறப்போர் இயக்கம் தொடர்ந்து குற்றச்சாட்டு கூறி வந்தது. அந்த இயக்கத்தின் நிர்வாகி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதை தொடர்ந்து வழக்கை விசாரித்து நீதிபதி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டனர். அதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர் மீது சிபிஐ அதிகாரியில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது சம்பந்தமாக சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகள் ஆய்வு செய்து பார்த்தபோது 20க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டு வந்தது. இது சம்பந்தமாக சென்னை சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணையில் திருட்டு நடந்தது 4, 5, 7 மற்றும் 9வது தளங்களில் உள்ள ஹார்ட் டிஸ்குகள் என்பது தெரிய வந்தது. அங்குள்ள சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்து பார்த்தபோது மேற்கண்ட அலுவலகத்தில் கணினி பராமரிப்பாளர்களை தவிர வேறு வெளியாட்கள் யாரும் வரவில்லை என தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து கணினி பராமரிப்பாளர்கள் கோபிநாத் என்றவரை பிடித்து விசாரித்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் பணத்திற்காக விற்றுவிட்டதாக கூறியுள்ளார். அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரை பெங்களூர் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அப்போது அவரிடம் இருந்து 12 ஹார்ட் டிஸ்குகள் மீட்கப்பட்டன. யாருக்காக திருடினார், யார் பணம் கொடுத்தது, எவ்வளவு பணம் கொடுத்தனர் என தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக மேலும் ஒருவரிடம் விசாரணை நடைபெற்று வருவது தெரிய வருகிறது. இது சம்பந்தமாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் அவர்களை கூறியதாவது: எந்த நோக்கத்துக்காக திருடப்பட்டது, யார் திருடினார், பின்னணியில் யார் இருக்கிறார்கள், இந்த மாதிரியான தரவுகளை திருடினார்கள், அனைத்து விசாரணை முடிவில் தெரிய வரும். திமுக ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்த பின் என்ன நடந்தது என அனைவருக்கும் தெரியும். டெண்டருக்கு மின்வாரிய இயக்குனர் குழுதான் ஒப்புதல் அளித்ததாக செந்தில் பாலாஜி கூறுகிறார். அதன் பின் சிபிஐ விசாரணைக்கு வந்தது என அமைச்சர் நிர்மல் கேள்வி எழுப்பியுள்ளார். விஷயமாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இன்றைக்கி பெங்களூரில் போய் ஒரு சில பேரை கைது செஞ்சுருக்காங்க. பெங்களூரில் தான் அந்த ஹார்ட் டிஸ்க்கு கொண்டு போகப்பட்டுள்ளது. ஸோ அங்கே போய் விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஸோ அங்கே ஒரு சில எங்கெங்கே கொண்டு போனாங்க என்னன்னு சொல்லி விசாரிச்சுட்டு வராங்க. ஸோ விசாரணை நடைபெறும் பொழுது இதை பற்றி பேச வேண்டாம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டுள்ளது, அதோடைய டேட்டாலாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. நிறைய இடத்துல அதோடைய பேக்கப்லாம் ஹார்ட் காப்பியாக இருக்குது, அதெல்லாம் எடுக்கிற வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ அனைத்து வேலையும் செய்யப்பட்டு மற்ற ஏதாவது திருடு போயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு ஏதாவது இது மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் டேட்டா ஏதாவது திருடு போயிருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற எல்லா ஃப்ளோர்ஸையும் செக்யூர் பண்ணுற வேலையிலும் இருக்குது. இனிமேல் யார் உள்ளே வரப்போனோம், ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்சஸ் எல்லாருக்கும் போகணும். மற்ற இடத்துக்கும் அதிகமான இப்போ உள்ளே இருக்கிற விஜிலன்ஸ் டீம் அவங்க எல்லா ஃப்ளோர்ஸையும் செக்யூர் பண்ணுற வேலையிலையும் துவங்கியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் மேலும் எதுவும் திருடு போகாத வழிகளில் எல்லாத்தையும் செக்யூர் பண்ணுறதுக்கான வேலைகள் துவங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் இப்போ நிறைய இடத்துல சிசிடிவி ஒர்க் ஆகலை. ஸோ அதெல்லாம் உடனே சரி செய்யும் பணிகளையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணை முடிஞ்ச பிறகு காவல்துறை கைது செய்யப்பட்டவர்கள் அரசு அதிகாரிகள், அரசு துறை ஊழியர்கள் இல்லை முடியட்டும், விசாரணை முடியட்டும். கைது செய்யப்பட்டிருக்கார்கள். பெங்களூரில் கொண்டு போய் டேட்டா பெங்களூர் கொண்டு போயிருக்காங்க.
அந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம். ஸோ அங்கே வச்சு ஒரு சில விசாரணை நடைபெற்று வருது. முடிஞ்ச பிறகு சொல்லலாம். இந்த விவகாரத்தில் திமுக காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. ஆர்டிஸ்ட் குறைஞ்ச படத்தில் சிபிஐ விசாரணை வேணும்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு. இல்லை, எல்லா விசாரணையும் முடியட்டும். யார் யாரையும் காப்பாற்றிருக்கிறாங்கல்ல, கண்டிப்பாக யார் குற்றம் செஞ்சதெல்லாம் தண்டனை கிடைக்கப்படும். இதில் யார் எதையும் மறைக்க முடியாது. எல்லா டேட்டாவும் கண்டிப்பாக மாற்று ஒரு இடத்துல ஹார்ட் காப்பியாக இருக்கிறதுக்கான வழிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ணுற வேலைகள் நடந்துட்டுருக்கு. யார் தவறு செய்திருந்தாலும் எல்லாமே இதில் இது பண்ணப்படும். எந்தெந்த இடத்துல முறைகேடு இருக்கோ நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். டெய்லி நம்ம அதை விசாரிச்சுட்டே தான் இருக்கோம். விரைவில் எங்கே ஏதாவது முறைகேடுகள் இருந்தால் அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கான விசாரணையும் பேரலாக துவக்கப்படும். எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் சார்? இது சென்னை தான் ஹெட் ஆஃபீஸில் மட்டும்தான் இந்த மாதிரியான இதில் நடந்திருக்கு. ஸோ மற்ற இடத்துல பெரிய அளவில் டேட்டாக்கள், அதாவது இது மாதிரியான கிரிட்டிக்கல் டேட்டா, இந்த மாதிரி டெண்டர் சம்மந்தப்பட்ட டேட்டாக்கள் மற்ற இடத்துல இல்லை, ஹெட் ஆஃபீஸில் மட்டும்தான் இருக்குது. கவுண்ட் எவ்வளோ சார்? ஹார்ட் டிஸ்க் ஏதாவது கவுண்ட்? இது வரைக்கும் 18 ஆர்டிஸ்க்கு ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ரேண்டமாக போயிருக்கு. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ரேண்டமாக போயிருக்கு. ஸோ அதுக்கான கணக்கீடுகள் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அதோட டேட்டா வேறு காப்பி எங்கெங்கே இருக்குன்னு ஒரு சில இதுக்கு வந்து அடிஷ்னல் காப்பீஸ் இருக்குது, டேட்டாவுடைய அடிஷ்னல் காப்பீஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான வேலைகள் இருக்குது. ஒரு சில டேட்டாவுக்கு மட்டும் ஹார்ட் காப்பி இருக்குது. ஸோ அதெல்லாம் பரிசோதித்து இருக்கிறதெல்லாம் டேட்டா இருக்குது. எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் சார்? இல்லை, போலீஸ் விசாரணை முடியட்டும். அவங்க இன்னும் நிறைய விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க, துரிதமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஹார்ட் டிஸ்க்லாம் எங்கெங்கே போயிருக்கு, எங்கெங்கே ட்ராவல் பண்ணிருக்கு, எங்கே எடுத்துட்டு செல்லப்பட்டதுன்னு பார்த்துருக்காங்க. வரட்டும். தலையீடு இருக்குங்களா சார் இந்த விவகாரத்தில்? இல்லை, உள்ளேருந்து ஒரு சில பேர் வந்து இதை செய்து கொடுத்துருக்கலாம். ஸோ அதை விசாரிச்சுட்டு வராங்க. முழுமையான விசாரணை முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பேச வேண்டாம். இல்லை, எல்லா ஒரு சில முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸில் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு சில டேட்டாஸ் வந்து ஒரு சில ஹார்ட் டிஸ்கில் ஒரு சில இதுலேருந்து போயிருக்கு. ஒவ்வொரு 2வது ஃப்ளோர்லேருந்து 3வது ஃப்ளோர் எல்லா ஃப்ளோர்லேயும் ஒரு சில இடத்துல டிபார்ட்மெண்ட்லேருந்து போயிருக்கு. ஸோ அதை எடுத்து என்ன பண்ணாங்க என்னன்னு விசாரிச்சுட்டு வராங்க. மின்வெட்டு பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் ஹார்ட் டிஸ்க் வச்சு திசை திரும்ப பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. யார்? நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜி. அவர் என்ன வேணாலும் பேசலாம். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடந்திருக்குன்னு நம்ம வந்து எல்லாம் பார்த்துட்டே தான் இருப்போம். சரியா? செந்தில் பாலாஜி வந்த பிறகு இந்த டிபார்ட்மெண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியும். ஸோ செந்தில் பாலாஜியோட பேட்டியில் நானும் மதியம் பார்த்தேன். என்ன சொன்னார்? டெண்டரில் வந்து என்ன இருக்குது, போர்டு தான் அப்ரூவ் பண்ணுச்சுன்னு. அப்புறம் எதுக்கு சிபிஐ விசாரணை வந்துச்சு? செந்தில் பாலாஜி இருக்கப்போ தானே இந்த டெண்டர் வந்து விடப்பட்டுச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டரு. ஏன்னா போர்டில் நீங்களே ஒரு 4 பேரை உட்கார வச்சுட்டு நீங்களே அப்ரூவ் பண்ண சொன்னால் அப்ரூவ் பண்ண மாட்டாங்களா? ஸோ இந்த டெண்டரில் 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மரை எதுக்கு 13 லட்ச ரூபாய் கோட் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். இதனால தானே சிபிஐ போச்சு. ஸோ இந்த செந்தில் பாலாஜி இருக்கிறப்ப தான் இதே டெண்டர் போச்சு. ஸோ டெண்டர் எஸ்டிமேஷன்லேயே ப்ராப்ளம் இருக்குன்னு தானே சொல்கிறோம் நம்ம. ஸோ டெண்டர் இவ்வளோ பெரிய கம்பெனியில் டெண்டரில் நீங்கள் எஸ்டிமேஷன் பண்ணுறப்பே ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் 13 லட்ச ரூபாய்க்கு கொட்டேஷனே கொடுக்குறவுக்கு நம்ம வந்து டெண்டரை கோட்டே அப்படி பண்ணுவோம்னா அப்போ எஸ்டிமேஷன்லேயே ப்ராப்ளம் இருக்குல்ல, அடித்தளத்திலே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது மாதிரி எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து டெண்டர் எஸ்டிமேஷனில் நீங்கள் தவறு பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம போன வாரம் பார்த்துருப்பீங்க, ப்ரெஸ்லலாம் வந்திருக்கும். டெண்டர் எஸ்டிமேஷன் பாலிசியை இப்போ புதுசாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா மார்க்கெட் ரேட்டு அசஸ்மெண்ட் பண்ணணும், மேனுஃபேக்சர் ரேட் அசஸ்மெண்ட் பண்ணணும், அது இல்லாமல் மதர் ஸ்டேட்டு அதர் பிஓஸ் எல்லாம் அசஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ப்ரீவியஸ் பிஓ எப்படி இருக்குது, மதர் ஸ்டேட் ரேட்டு, இந்த மாதிரி இவங்களாம் வச்சு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்காங்க. எங்கேயுமே வந்து மேனுஃபேக்சர் ரேட்டு மார்க்கெட் ரேட்டெல்லாம் பார்க்கல. ஸோ டெண்டர் பாலிசி வைஸ் வந்து நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய காரணத்தினால தான் தொடர்ந்து கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே வரோம். ஒவ்வொரு இடத்துலையும் பாலிசி வைஸ் டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு. எதனால் வந்து சோலாரில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது? சோலார் பவரில் எங்கே போனாலும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தா எங்கேயுமே வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. அன்றைக்கி போன வாரம் மீட்டிங்கில் வெண்டர்ஸ் மீட்டிங்கில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எங்கேயுமே வெளிப்படைத்தன்மை இல்லை. ஒரு சில புரோக்கர்களுக்கு போய் 25 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு, 30 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு மெகாவாட்டுக்கு. ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்தால்தான் அந்த புரோக்கர்கள் வந்து பாஸ் பண்ணப்பட்ட நிலைமையில் கடந்த 5 வருஷமாக இதே உத்தமர் செந்தில் பாலாஜி இருந்த டைம்லேருந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இதை வெளிப்படைத்தன்மை கொண்டு போகிறதுக்கான வேலையை தான் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். ஏன்னா நிறைய பேருடைய பங்களிப்பு நம்மளுடைய சோலாரில் நிறைய ரெனியூவபிள் எனர்ஜியில் நிறைய பேருடைய பங்களிப்பு வேணும். அப்போ தான் இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும். இது நல்ல க்ரோ ஆக வேண்டிய இடத்துல இருக்கும். தமிழ்நாட்டில் சோலார் பவரில் நிறைய வளர்ச்சிகள் அடைய வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி ஒரு 4-5 புரோக்கர்களை வைத்து இந்த கடந்த 5 ஆண்டுகளாக இந்த டிபார்ட்மெண்ட் முழுவதும் இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இதை சரி செய்ய வேண்டிய வேலைகளில் அனைவரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம். இது சோலாரில் வெளிப்படைத்தன்மையோடு யார் வேணாலும் பங்களிக்கலாம், அவங்களுக்குலாம் ஓப்பனாக கொடுக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்கணுன்ற வேலைகளை பண்ணுறோம். பாலிசி லெவல் டெசிஷன் எடுக்கணும். வெகு விரைவில் அதுக்கான வெப்சைட் லான்ச் செய்யப்படும். ஸோ இனிமேல் டிரான்ஸ்பரண்ட்டாக யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கான அந்த இடம், லோட் ஃப்ளோ ஸ்டடி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அவங்க அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கான ஒதுக்கீடுகள் செய்யப்படும். யாருக்குனாலும் அவங்க வந்து முடிஞ்ச பிறகு கமிஷன் பண்ண முடியும். இப்போ ஒரு 4-5 புரோக்கர் சேர்ந்து ஒரு சில இடத்துல வந்து அவங்களே வந்து ஒரு சில மெகாவாட்டை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவர்கள் கீழே தான் மற்றவங்க போய் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்குது சோலாரில். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நிலக்கரியில் என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும்னு பல விதிமுறை மீறல்கள் செய்யப்பட்டு பர்ச்சேஸ் செய்யப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேலிடேட் பண்ணி பாலிசி லெவலில் சேஞ்சஸ் பண்ணால் தான் நம்ம அடுத்த வேலையை பண்ண முடியும்.
பாலிசி லெவலில் இப்போ டெண்டரில் எஸ்டிமேஷனே உத்தமர் செந்தில் பாலாஜி இருந்தப்போ 8 லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்ச ரூபா இதே செந்தில் பாலாஜி இருக்கப்போ தான் வாங்கியிருக்கு. இதே தானே சிபிஐக்கு போயிருக்கு. அப்போ செந்தில் பாலாஜிக்கு தெரியலையா? அப்போ வந்து இதே போர்டுலாம் போய் போர்டு அப்ரூவ் போகும், அப்புறம் அங்கே இருக்கவங்களை அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ போர்டில் யாரை வச்சு எப்படி அப்ரூவ் வாங்கணும்னு செந்தில் பாலாஜிக்கு தெரியாதா? ஏன் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் அவர் இருந்தப்போ பல பேர்கிட்ட காசு வாங்கி ஏமாத்தினான்னு கோர்ட்டில் இருக்குது. 2000 பேர் அக்யூஸ்டாக சேர்த்துருக்காங்க அந்த கேஸில் மட்டும். அந்த கேஸை வந்து ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டாக பண்ணாங்கன்னு செந்தில் பாலாஜி தெரியாதா? சுப்ரீம் கோர்ட் இப்போ வரைக்கும் கேட்குது, இவ்வளோ 2000 பேர் அக்யூஸ்டாக சேர்த்திங்கன்னா இந்த கேஸ் முடிகிறதுக்கு 600 வருஷம் ஆகும். 600 வருஷம் இழுத்தடிக்கிறதுக்கான வேலையை இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து விஞ்ஞான முறையில் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு செந்தில் பாலாஜி தெரியாதா? ஸோ எல்லாத்தையும் எங்கெங்கே தவறு நடந்தோ அந்த தவறை எல்லாம் சரி செய்கிறதுக்கான வேலைகளை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அடித்தளத்திலே நிறைய தவறுகள் இருக்குது. பாலிசி லெவலில் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆஷ் விற்பனை. நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஆஷ் விற்பனை இருக்குது. எங்கேயாவது வெளிப்படைத்தன்மை இருக்கா? எல்லா ஊர்லேயும் ஆஷ் வாங்குறாங்க. எங்கே போய் வாங்குறாங்க? அதுலேயும் 4-5 புரோக்கர் இருக்காங்க. அந்த புரோக்கர்கிட்ட போய் வாங்குறாங்க. அதான் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ண பிறகு தான் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும். டெண்டரில் எஸ்டிமேஷன்லேயே ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எந்த டெண்டர் ப்ரொசீட் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? எஸ்டிமேஷன்லேயே நீங்கள் வந்து எதை வச்சு எஸ்டிமேட் பண்ணிங்கன்னா, நாங்கள் பழைய பிஓ வச்சு எஸ்டிமேட் பண்ணோம், இல்லை பக்கத்து ஸ்டேட்டை பார்த்து எஸ்டிமேட் பண்ணோம், இல்லை இவங்க புரோக்கர் கம்பெனி ஒரு 4-5 கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் கொடுத்த கொட்டேஷனை வச்சு நாங்கள் எஸ்டிமேஷன் பண்ணோம்னா அதெல்லாம் வச்சு இவ்வளோ பெரிய நிறுவனம் இயங்க முடியாது. மார்க்கெட் ரேட்டில் மேனுஃபேக்சர் ரேட்டில் எப்படி இருக்குது தரமான ஒரு பொருள். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் 7 லட்ச ரூபானா நம்ம 7 லட்ச ரூபாய்க்கு தான் கோட் பண்ண முடியும். நம்ம அதை போய் 13 லட்ச ரூபாய் கோட் பண்ணாங்கன்னா நாளைக்கு இதே மாதிரி சிபிஐ வந்து கேட்கும். ஸோ அதனால் எல்லாவற்றையும் ப்ராப்பராக பாலிசி லெவலில் தவறு நடக்காதவர் பாலிசி லெவல் டெசிஷன் எடுக்கணும். ஸோ அதெல்லாம் எடுக்கும் பணிகள் நடந்துகிட்ருக்கு. இல்லை ஒரு சில வாரங்கள் அனைத்தும் அனௌன்ஸ்மெண்ட்டாக வரும். என்னென்ன சீரமைக்கப்பட்டுள்ளது, எந்தெந்த வகையாக சீரமைக்கப்பட்டுள்ளது, இதற்கு முன்னால் இது எப்படி இருந்தது, எல்லாத்தையும் ஒவ்வொரு வரி விடாமல் நாங்கள் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுவோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அனுமதி தர தேவையில்லை, ஒன்றிய அரசு தான் அனுமதி தரணும். கர்நாடக முதலமைச்சர் இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவர்கள் மாநிலத்தில் இருந்தாலும் இதில் வந்து ஒன்றிய அரசு அவங்க அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு நதி போகும் பொழுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்குது, எல்லாமே சேர்ந்து இருக்கணும். ஸோ நம்ம வந்து சட்டப்பூர்வமாக இதை தடுக்கும் பணிகள் முழுவதுமாக செஞ்சுட்டு வரோம். அவர்கள் அதை கட்டவிடாதபடி செஞ்சுட்றோம். இது அரசியல் காரணங்களுக்காக சிவகுமார் இதை திரும்ப பேசிட்டு வராரு. அவர் வந்து வேண்டுமென்றே 2 மாநிலங்களுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தி அது ஒரு சுமூகமான ஒரு பொது அமைதிக்கு குந்தம் விளைவித்து அதன் மூலமாக அரசியல் செய்ய நினைக்கிறார். அவர் அதை விட்டு ஒரு வளர்ச்சியை நோக்கி செய்யலாம். இன்றைக்கி ஒரு மாநிலத்தின் மக்களுக்கிடையே வெறுப்புணர்வை தூண்டி அரசியல் செய்ய வேண்டிய அவசியத்தில் சிவகுமார் இருக்கிறாண்டா ரொம்ப வெட்கக்கேடான விஷயம். இல்லை மாநிலங்களை நீங்கள் அரசியல் ரீதியாக டீல் பண்ணவே தேவையில்லை. நம்ம சட்டப்பூர்வமாக ஏற்கனவே போகணும். இந்த அரசியல் ரீதியாக டீல் பண்ணுறதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு உறுதியான ஒரு தீர்வை கொடுக்காது. ஸோ நம்ம சட்டப்பூர்வமான தீர்வை தான் கொண்டு போகணும். தேவை அரசியல் தீர்வுகள் நம்ம வந்து டெம்பரரி சொல்யூஷனில் அதில் கொண்டு வர முடியாது. இது என்ன ஏற்கனவே அப்படி தான் வந்து நம்ம எல்லாத்தையும் விட்டுவிட்டோம். நம்ம வந்து சட்டப்பூர்வமான தீர்வுகள் தான் நமக்கு தேவையே தவிர அரசியல் தீர்வுகள் ஒரு நாள் டெம்பரரி திறந்து விட்றதுக்கெலாம் இங்கே தேவையில்லை. ஒரு நிரந்தர தீர்வு சட்டப்பூர்வமான நமக்கு தீர்வுகள் தேவை.